இதிலே யார் யாரெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், எப்பேற்பட்ட மூத்த உலமாக்கள் எல்லாம் இதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், இதனுடைய தாத்பரியம் என்ன, இதை பற்றி உண்டான விழிப்புணர்வு மக்களிடத்திலே எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதனுடைய பொறுப்பு நமக்கு என்னவாக இருக்கிறது, இப்படிப்பட்ட பல தலைப்புகளில் ஆலோசனைகளையும் செயல்பாட்டு விளக்க உரைகளையும் கேட்டறிய வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அருமையான பெரியோர்களே சோர்களே, வாத்தசிமு பி ஹபிலில்லாஹி ஜமியா என்ற அந்த இறை வசனத்திலே இந்த உரையை நான் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு உள்ளத்தில் புலப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கயிறை அனைவரும் பற்றி பிடிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவருடைய பிடியும் வெவ்வேறு திசைகளில் இருக்கும். சில பேர் வலப்பக்கம் இருந்து பிடிப்பாங்க, சில பேர் இடப்பக்கம் இருந்து பிடிப்பாங்க, சில பேர் தெற்கு நோக்கி, சில பேர் கிழக்கு நோக்கி, எப்படியோ. ஆனால் ஒரே இடத்துல இருந்து எல்லாருமே ஒரே மாதிரி பிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கயிறை ஒவ்வொரு இடத்துல இருந்து தான் பிடிக்கணும். ஆனால் அந்த ஒற்றுமை என்ற அந்த அடிப்படையிலே பிடிக்க வேண்டும். ஒரு கயிறை நான் கிழக்குல இருந்து பிடிச்சாலும் என்னுடைய பிடி அந்த கயிறுல தான் இருக்குமே தவிர அந்த கயிறை விட்டு நழுகி அஸ்திவாரம் இல்லாமல் என்னுடைய பிடி இருந்து விடக்கூடாது. அதுதான் அனைவரும் ஒரு கயிறை பிடிப்பதற்கான அளவுகோலாக இருக்கிறது. அருமையான பெரியோர்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய கிருபையில இந்த ஜமியத் உலமாவுடைய அந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய இயலாமையை ஒத்துக்கொண்டது ஒரு சில இடங்களில் தான், தன்னுடைய இயலாமையை. அதிலே ஒரு இடம் என்னவென்று சொன்னால், நான் எல்லோருக்கும் பகரம் செய்து விட்டேன், ஆனால் அது எனது உயிர்த்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குத்தான் என்னால் என்ன செய்ய முடியவில்லை, பகரம் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால், நான் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த போது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் நான் சொன்னதற்காக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அதில் முதல் நபராக ஆகிவிட்டார்கள். எனவே எந்த ஒரு தீனுடைய காரியத்திற்கும் முதல் நபராக ஆகுவது இருக்கிறது ஒரு கட்டமைப்பிற்கு, அதற்கு இணையான பாக்கியம் இதற்கு பின்னால் இது எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு போனாலும் சரி, பின்னாடி வளர்ச்சிக்கு போய் அவர் உச்சகட்டமாக உழைப்பு செய்தாலும் சரி, இந்த முதலிலே அமர்ந்திருக்கிறார்களே இவர்களுக்கு உண்டான அந்த நன்மைக்கு நிகராக அவர் ஆகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நசீபு அல்லாஹ் தஆலா நம்மை போன்ற உலமாக்களுக்கும், நம்மை போன்ற நிர்வாகிகளுக்கும், நம்மை போன்ற வாலிபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, அதனால் இந்த மஜ்லிஸிலே நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், அடுத்தடுத்த நிகழ்வுகள், இதிலே நாம் முழுமையாக கலந்து நாம் இதிலே எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ, ஏனென்று சொன்னால் இந்த கூட்டம் என்பது பயான் மஜ்லிஸ் அல்ல. இந்த கூட்டம் என்பது ஏதோ கேட்டு சென்று விடக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல. இது திட்டமிடலுக்கான கூட்டம். அடுத்தடுத்த நம்முடைய வேலைகளை உளமார்ந்து செய்யக்கூடிய கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமாக இருப்பதால் அனைவரும் கவனமாக இருந்து இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உள்ளத்திலே பதிய வைத்து இதிலே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம மஷூரா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் செயல்படுறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் தரணும். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்காக இருந்த மேலூர் வட்டார ஜமியத் உலமா சபையுடைய தலைவர் சையத் இப்ராஹிம் ஹஸரத் அவர்கள் பணி நிமித்தமாக சென்னை சென்றிருந்ததின் காரணமாக அவரால் வர முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் வர இயலவில்லை. தன்னுடைய தங்கடத்தை வருத்தத்தோடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு கூட்டத்திற்கும் அமீர் இல்லை என்று சொன்னால் அந்த கூட்டத்தை ஷைத்தான் என்ன செய்கிறான், தலைமையேற்று விடுகிறான் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று செயல்படுவதற்காக மேலூர் வட்டார ஜமியத் உலமா சபையுடைய செயலாளர் மௌலானா மௌலவி ஷம்சுதீன் காஷிஃபி
காசிமி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சொல்லுங்க, வழிமொழிகிறேன்னு சொல்லுங்க. அங்கனக்குள்ள நிறைய சொல்றதா? மாஷா அல்லாஹ். அதனால் இந்த கூட்டத்தை இன்ஷா அல்லாஹ் கிராத் ஓதி துவங்கி வைப்பதற்காக மௌலானா மௌலவி அமீர் சுல்தான் யூசுஃபி ஹசரத் அவர்களை இறைவசனங்களை ஓதி ஆரம்பம் செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். வாங்க இன்ஷா அல்லாஹ்.